மண்ணின் மந்திருக்கும் உறுதியாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி வருவதற்கு நன்றி, வணக்கம். மதிப்புரிய 1வது மண்டல தலைவர் அவர்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஷன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் இருந்து புதிய சமுதாய கூடம் மற்றும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டில் இருந்து விழா மேடையை அழைத்து கொண்டு வந்திருக்கோம். இன்னும் மெடிக்கல் காலேஜ் ஒன்று வந்தது, அது ஒரு வருஷம் தவறுனால எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு போய் மிச்சமா போர் அடிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இப்ப கழியூர் ஏரியும் காட்பாடி ஏரியும் ஒன்னாக்கி மிகப்பெரிய சுற்றுலா தலமாக்கி இருக்கிறேன். போட்டு விட போறேன், யார் வேணா போய் ஜாலியா போட்டு விட்டுட்டு வரலாம். ஆக எந்த வேணுமோ செய்யணுமோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன். எத்தனையோ ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் செய்திருக்கிறோம். எந்த பிரிட்ஜானாலும் காட்பாடி பிரிட்ஜ் ஒரு காலத்தில் ஊஞ்சல் ஆடும், அந்த ஊஞ்சல் ஆடுற பிரிட்ஜை பற்றி மாற்றி அமைச்சிருக்கேன். ஆக எந்த பிரிட்ஜுகள் கட்டினாலும் சரி, எது கட்டினாலும் சரி, நமக்குடைய தொகுதி எந்த தொகுதியை ஒரு சவால் விடுறேன், இந்த எல்லா தொகுதியாவது என்னுடைய தொகுதியை விட அதிகமான பண்ணியிருக்கான்னு சொல்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நாளைக்கு ஒரு பாருங்க, போன வருஷம் சொன்னேன் ஓட்டு வைக்கும்போது 2 கோரிக்கை முக்கியம் சொன்னேன். ஏன், பொன்னையில் இருக்கிற ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் போய் காலேஜில் படிக்கணும்னா ஒன்று அவன் ஆற்காடு போகணும், அது ஒரு பஸ்ஸு மாறி போகணும் ராணிப்பேட்டிலேருந்து, இல்லைன்னா காட்பாடி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வேலூருக்கு போகணும். நைட்டு ஆனால் போக முடியாது, பசங்க படிக்க முடியல. சரி, பெண்களுக்கு அனுபவம் பயப்பட்டாங்க, இந்த பஸ் மாதிரி அந்த பஸ் மாதிரி எதுக்காக பண்ணுங்க, பெண்களை எஸ்எல்சியோடு நிறுத்திவிட்டாங்க. நான் சொன்னேன், இதுக்கு உங்களுக்கு சௌகரியமான இடத்த ஒரு காலேஜ் கட்டி தர்றேன்னு. இன்னைக்கு சேர்க்காடு கூட்டுறவுல காலேஜ் கட்டியிருக்கேன், பெண்கள் ஆண்களை படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் பொன்னையில் ஒருத்தன் பாம்பு கட்டிச்சுன்னா அடுக்குமாரி ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க எல்லாம் அவன் குணமாகிடுவான். எனவே அதுக்காக ஒரு ஆஸ்பத்திரி கட்டி இப்போ அதே இடத்த சேர்க்காடு கூட்டுறவுல வச்சுருக்கேன். அதுவும் 60 பெட்டு, 100 பெட்டு கேட்டேன், 60 கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மாதம் 100 பெட் ஆகிடும். எல்லா விதமான சௌகரியம் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ஐஎஸ்டி என்னென்ன இருக்கோ அது ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் டாக்டர் போட்டிருக்கோம். 3-4 நர்ஸுகள் போட்டிருக்கோம். 5 நர்ஸுகள் ஏற்பாடு வேற எங்கேயும் கூட கிடையாது. ஒரே நாள் அங்கே போட வச்சுது. ஆகையினால ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து செய்யக்கூடியவர்கள். காரணம், நம்ம ஓட்டு போட்டு இருக்கிறார்கள், அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு திருப்பி நாம் செய்யணும்.